இன்றும் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலில் ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக காணாமற் போனவர்களுக்காக புதிய சிறந்த இழப்பீட்டு பொதி, அதனை தயாரிக்க விசேட குழு நியமனம் யாழ்ப்பாணத்தில் அறிவித்தார் நீதி அமைச்சர். காணாமற் போனவர்களுக்காக தற்பொழுது வழங்கப்படும் நிதியுதவி போதுமானதாக இல்லை என்பதால் அவர்களது குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் புதியதொரு சிறந்த இழப்பீட்டு பொதியை தயாரிப்பதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரர் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் காணாமற் போனவர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடிய போதே அமைச்சர் இந்த முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். காணாமற் போன ஒருவருக்காக இதுவரை வழங்கப்பட்டு வரும் 2 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகை தற்போதைய சூழலில் எதற்கும் போதுமானது அல்ல. இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட இந்த உறவினர்களை ஒரு விசேட பிரிவினராக கருதி அவர்களுக்கு முறையானதொரு இழப்பீட்டு பொதியினை வழங்குவது குறித்து புதிய குழு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது என்பது தொடர்பாக இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் அமைந்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டு நிறைவு விழா. வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டின் நிறைவு எழுச்சி மாநாடு நேற்று வெகு சிறப்பாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது என்று அது தொடர்பான ஒரு புகைப்படமும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக 11,790 மாணவர்கள் 9A என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், வடக்கில் 566 மாணவர்களுக்கு 9A சித்திகள் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கச்சத்தீவை மீளப்பெறுவது புத்திசாலித்தனமானது அல்ல, சென்னையில் கக்கீம் திட்டவட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மாகாண சபை தேர்தல்கள் இவரிடம் சாத்தியமில்லை, மகிந்த தேசப்பிரிய கூறுகிறார் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. சோமரத்ன ராஜபக்சவை யாழ் அழைத்து வந்து புதைகுழி உள்ள இடங்களை கண்டறிய வேண்டும், சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை. கிருசாந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் சோமரத்ன ராஜபக்சவை யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்து எந்தெந்த பகுதிகளில் மனித புதைகுழிகள் இருக்கின்றன என்பதை கண்டறிய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, முன்னாள் அமைச்சர்களை கைது செய்ய வெகு விரைவில் நீல சிவப்பு அறிவிப்புகள், அமைச்சர் ஆனந்த் விஜயபால தகவல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சவக்காரத்திற்கு வரி, சூதாட்ட நிறுவனங்களுக்கு சலுகையா, கரடி டி சில்வா கேள்வி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வாய் மூலம் உணவு உண்பதை மட்டுமே தவிர்த்துள்ளார் சாலே, அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளிற்குள் யாழில் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதில் கடும் சவால்கள், கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் கவலை. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளும் போது பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. இதற்கு அனைத்து அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் வேண்டும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, பாரதிய ஜனதா தமிழ்நாடு தலைவரை சந்தித்து பேசினார் ஸ்ரீதரன் எம்பி என்ற தலைப்பிடலோடு அது தொடர்பிலான ஒரு புகைப்படமும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. செம்மணி உண்மையை வெளிக்கொணர சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு அவசியம், நோர்வே அதிகாரிகளிடம் சாணக்கியன் எம்பி தெரிவிப்பு. செம்மணி புதைகுழி தொடர்பில் நம்பகமான மற்றும் வெளிப்படையான விசாரணைக்காக சர்வதேச தடயவியல் நிபுணத்துவம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் அவசியம் என தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நோர்வே அதிகாரிகளிடம் வலியுறுத்தி இருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நோர்வே ஒஸ்லோவில் வெளிவிவகார அமைச்சின் தெற்காசிய மற்றும் ஆப்கானிஸ்தான் பிரிவு அதிகாரிகளை சந்தித்து இலங்கையின் மனித உரிமை நிலைமை, பொறுப்புக்கூறல் மற்றும் செம்மணி கூட்டு புதைகுழி விவகாரம் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஆசிரியர் சேவை முதல் வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சை செப்டம்பரில் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. ஜனாதிபதியுடன் முரண்பாடா, மறுக்கிறார் பிரதமர் கரணி என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும், டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மாவட்ட பிரதேச செயலக மட்டங்களில் விசேட குழு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது.
தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் யாழ் கொழும்பு ரயில் சேவையை மீள அதிகரிப்பது குறித்து ஆராய்வு. அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் கூட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும். அதே நேரம் கதிர்காம காட்டுப்பாதை திறப்பில் மாற்றம் இல்லை. கதிர்காம காட்டுப்பாதை திறப்பு எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் திகதி என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை உகந்த மலையிலிருந்து குமுக்கன் செல்லும் வழியில் அன்னதானம் தயாரித்து வழங்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. தேவையானால் உகந்தையில் சமைத்து ஓரிரு மணி நேரத்தில் கொண்டு சென்று வழங்கலாம் என கூறப்பட்டிருக்கின்றது. கதிர்காமம் ஆடி வேல் விழா பாத யாத்திரை காட்டுப்பாதை தொடர்பான முக்கிய ஒருங்கிணைப்பு கூட்டம் லாகுகலை பிரதேச செயலகத்தில் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் அனுபம மங்கள தலைமையில் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தியை இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக அர்ச்சுனாவின் அட்டகாசங்கள் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஈரானுக்கு கிடைத்த வெற்றி என்ற தலைப்பிடலோடு தி கார்டியன் அவர்களினுடைய கட்டுரை ஒன்றும் பிரசுரமாகி இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகை வாரமலராக பல்வேறு நபர்களினுடைய கட்டுரைகளை தாங்கி பிரசுரமாகி இருக்கிறது. அந்த வகையில் பரிசுகளை ஏற்பதில் கவனம் தேவை என்ற தலைப்பிடலோடு ரா சாந்தகுமார் அவர்களினுடைய கட்டுரை ஒன்றும் நிபந்தனையற்ற முறையில் ஈரானை சரணடைய வைக்க புறப்பட்டு இறுதியில் புரிந்துணர்வுக்கு சென்ற ட்ரம்ப் என்ற தலைப்பிடலோடு வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களினுடைய கட்டுரை ஒன்றும் பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக கலாநிதி தேவநேசன் நேசையா நேர்மைக்காக பல விலைகளை கொடுத்த பெருமகன் என்ற தலைப்பிடலோடு கலாநிதி ஜெகான் பெரேரா அவர்களினுடைய கட்டுரை ஒன்றும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக அகலப்படும் செம்மணிமயமான நிலப்பகுதி இனப்படுகொலையின் நினைவாக வேண்டும் என்ற தலைப்பிடலோடு பல்வேறு புகைப்படங்கள் தாங்கியதாக பனங்காட்டான் அவர்களினுடைய கட்டுரை ஒன்றும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழத்தமிழர் அரசியல்வாதிகளும் மக்களும் என்ற தலைப்பிடலோடு ஜதீந்திரா அவர்களினுடைய கட்டுரை என்றும் கைபேசி செயலிகளின் கைதியாக உள்ள ஒரு காலத்தில் வேலைக்கு ஆள் பிடிப்பது என்ற தலைப்பிடலோடு நிலாந்தன் அவர்களினுடைய கட்டுரை ஒன்று பிரசுரமாக்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு எஞ்ச போவது மாகாண சபைகள் என்ற பெயர் பலகை மட்டுமா என்ற தலைப்பிடலோடு கந்தையா அருந்தப பாலன் அவர்களினுடைய ஒரு கட்டுரையும் முடிவுறுமா மத்திய கிழக்கு போர் பிரகடனமான வெற்றி பகிரப்படாத இழப்பு என்ற தலைப்பிடலோடு ஐங்கரன் விக்னேஸ்வர அவர்களினுடைய ஒரு சர்வதேச கட்டுரையும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் உலக சந்தையில் விலை குறைந்தாலும் எரிபொருள் விலை உடனே குறையாது கூறுகிறார் பிரதமர் கரினி. உலக சந்தையில் விலை குறைந்தாலும் உடனடியாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என பிரதமர் கரினி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் தமிழ் தரப்பு இந்திய அரசுடன் உறவை பலப்படுத்த வேண்டும் சிவசக்தி ஆனந்தன் கோரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளாக அரசு களஞ்சியங்களுக்கு நெல் வழங்காது சில விவசாயிகளும் தவறு இழைத்திருக்கின்றனர். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கு தங்களது நெல்லை ஒப்படைக்காத விவசாயிகளும் தவறிழைத்துள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு மட்டக்களப்பை சென்றடைந்த கதிர்காம பாத யாத்திரை குழு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் சென்னையில் போலி ஆவணங்கள் வைத்திருந்த யாழ் இளைஞர் ஒருவர் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பாடசாலை உணவகங்களில் துரித உணவுகளுக்கு தடை என்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக இந்த வருடத்தில் மாகாண தேர்தலை நடாத்த வாய்ப்புகள் அறவே இல்லை மகிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலை இந்த வருடத்தின் இறுதிக்குள் நடத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கின்றார். இந்த தாமதத்துக்கு அனைத்து கட்சிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் என்ற அந்த பிரதான தலைப்பிடலோடு இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை
பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் சாலையின் போராட்டம் அர்த்தமே இல்லாதது, அமைச்சர் நலிந்த திட்டவட்டம். சுரேஷ் சாலையின் உணவு தவிர்ப்பு போராட்டம் அர்த்தம் இல்லாதது, குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு அவர் முயற்சிக்க கூடாது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற நபர் போலீசில் சரண் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், QR முறைமையை நீக்கும் எண்ணம் இல்லை, பெட்ரோலிய கூட்டுத்தாபன பணிப்பாளர் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மோட்டார் சைக்கிள் மோதி பெண்ணொருவர் உயிரிழப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், சாதாரண தர பரீட்சையில் 11,790 மாணவர்களுக்கு 9A பெறுபேறு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இன்று நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பயங்கரவாத தடை சட்டம் 2 மாதங்களில் நீக்கப்படும், நீதி அமைச்சர் கரிசன வாக்குறுதி. இலங்கையில் பல தசாப்தங்களாக கடுமையான விவாதங்களுக்கும் சர்வதேச விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டம் அடுத்த 2 மாதங்களுக்குள் முற்றாக நீக்கப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கரிசன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், கடற்படையின் ஆக்கிரமிப்பில் உள்ள கடல் உணவு வாடிகளை விடுவிக்க வாடிகளின் உரிமையாளர்கள் கோரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் அபிவிருத்தி திட்டங்களை மழைக்கு முன் நிறைவேற்றுக வடக்கு ஆளுநர் பணிப்பு. இந்த வருட இறுதியில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதனால் அதற்கு முன்னதாக வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் துரிதமாக நிறைவேற்ற வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தொடர்புடைய திணைக்கள அதிகாரிகளுக்கு பணித்தார் என்ற அந்த செய்தியோடு, மன்னாரில் வீடமைப்பு திட்டம் 98 பயனாளிகளுக்கு காசோலை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அர்ச்சுனா உருவப்படத்திற்கு யாழ் நகரில் செருப்பு மாலை. யாழ் நகரை அண்டிய பகுதியில் பிரதான வீதியில் யாழ் மாவட்ட சுயேட்சை குழு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் சுமார் 10 அடி உயரமான உருவப்பட பதாகை நிறுவப்பட்டு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறித்த பதாகையில் அர்ச்சுனா ராஜபக்ச ஈனப்புறவி என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தனது பதாகை காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பகுதிக்கு தனது காரில் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா செருப்பு மாலையை தவிர்த்துவிட்டு பதாகையை மாத்திரம் கிழித்தெடுத்து சென்றிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பாடசாலை நேர போக்குவரத்தில் உடுப்பட்டி சந்தியில் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், 36வது ஆண்டு தியாகிகள் தினம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சம்பள உயர்வின்றி கூட்டுறவு பணியாளர்கள் கூட்டுறவு ஊழியர் தொழிற்சங்க தலைவர் விசனம். வடமாகாண கூட்டுறவு பணியாளர்கள் 4 ஆண்டுகளுக்கு மேலாக சம்பள உயர்வு வழங்கப்படாது புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் என்று வடமாகாண கூட்டுறவு ஊழியர் தொழிற்சங்க தலைவரான ஆர் செபஸ்டியான் பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். யாழ் ஊடக அமையத்தில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நாடு முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட டிராக்டர்களை வலுவூட்டிய பிரவன்ஸ் டிராக்டர் சேவை முகாம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மாகாணங்கள் வாழட்டும் என்ற தலைப்பிடலோடு உதயன் பத்திரிகையாசிரியர் தலையங்கமும் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் QR குறியீட்டு முறைமை அகற்றுவதற்கு ஆராய்வு. எரிபொருள் விநியோகத்திற்காக நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கும் QR குறியீட்டு முறைமையினை முழுமையாக நீக்குவது குறித்து மேலும் விரிவாக ஆராய்ந்து வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வாரமலராக சஞ்சீவி மலர்ந்திருக்கிறது. பல்வேறு நபர்களினுடைய ஆக்கங்களும் கட்டுரைகளும் பிரசுரமாக இருக்கிறது. அந்த வகையில் மூத்தவர்களும் இளையவர்களும் என்ற தலைப்பிடலோடு யாழ்ப்பாணத்தில் நடந்த மூத்தோர் ஒன்று கூடல் பற்றி நிலாந்தன் அவர்களினுடைய கட்டுரை ஒன்றும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக யாழ்ப்பாண திரைப்பட கழகத்தின் பன்மொழி திரைப்பட விழா என்ற தலைப்பிடலோடு பல்வேறு திரைப்படங்களும் கூறிய விளம்பரங்களும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு நபர்களினுடைய சிறுகதைகளும் ஆக்கங்களும்
கவிதைகளும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் சட்டவிரோத சொத்து குவியல் ரூபாய் 4.5 கோடி சொத்து முடக்கம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், யாழ் பல்கலைக்கழக விவசாய பீடத்திற்கான நுழைவாயில் திறப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. 2025 ஆண்டு சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் என்ற தலைப்பிடலோடு பல்வேறு நபர்களினுடைய சாதனை படங்களும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இடம்பெற்றிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஆசனப்பட்டி சட்டம் நேற்று முதல் நடைமுறை. வாகனங்களை செலுத்தும் போது ஆசனப்பட்டி அணிவது நேற்று முன்தினம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருந்த சலுகை காலம் நேற்று முன்தினத்துடன் நிறைவடைந்திருக்கிறது. அதற்கமைய சாதாரண வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களின் சாரதியும் முன் இருக்கையில் பயணிக்கும் மற்றைய பயணியும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமானதாகும். அதேவேளை அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் சாரதி உள்ளிட்ட அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தினோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடலாக யுத்தம் நடைபெற்ற காலத்தில் நடக்கக்கூடாத பல விடயங்கள் நடந்துள்ளமை வருந்தத்தக்கது என்ற தலைப்பிடலோடு இன்றைய நாளுக்குரிய தினக்குரல் பத்திரிகையானது பிரசுரமாக இருக்கிறது. அந்த வகையில் அந்த செய்தியை பார்க்கையில் மறந்து விடுங்கள் என கேட்க மாட்டேன், கர்சன நாணயக்கார தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், கடற்படை ஆக்கிரமிப்பில் படகுத்துறை பாடிகளை விடுவித்துக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இன்றைய நாளுக்குரிய தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக லலித் குகன் வழக்கு நிகழ்நிலையில் தோன்றி சாட்சியை வழங்குக கோட்டாவுக்கு யாழ் நீதிமன்றம் கட்டளை. லலித் குகன் காணாமலாக்கப்பட்டோர் வழக்கு தொடர்பில் நிகழ்நிலையில் தோன்றி சாட்சியை வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவுக்கு யாழ் நீதிமன்றம் கட்டளை வழங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கும் போதும் கடந்த 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி யாழ்ப்பாண நகரில் நடத்த திட்டமிட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆபரங்கால் பகுதியில் வைத்து முதல் நாள் காணாமலாக்கப்பட்டனர். அதனை அடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆட்கொணர்வு மனு கடந்த 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மீதான விசாரணையின் போதும் இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டது. இதனை அடுத்து யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி விசாரணைகள் ஆரம்பமாகின. அந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த 2017ஆம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராயபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து கோட்டபாய ராயபக்ச மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு மன்று உத்தரவிட்டது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என தொடர்ச்சியாக கோட்டபாய ராயபக்ச தெரிவித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் வழக்கு விசாரணைகளின் போது கோட்டபாய ராயபக்ச நிகழ்நிலை ஊடாக தோன்றி மன்றில் சாட்சியம் அளிக்க தனது சட்டத்தரணிகள் ஊடாக மன்றில் விண்ணப்பம் செய்தார். அதனை அடுத்து கோட்டபாய ராயபக்ச யாழ்ப்பாணம் வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பில் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு மன்று உத்தரவிட்டது. இந்த நிலையில் குறித்த வழக்கு கடந்த 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டபாய ராயபக்ச நிகழ்நிலை ஊடாக மன்றில் தோன்றி தனது சாட்சியங்களை பதிவு செய்யுமாறு மன்று அனுமதி அளித்திருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வேம்படியில் 89 பேர், யாழிந்துவில் 81 பேர் 9 ஏசித்திகள் பெற்று சாதனை என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், வடக்கு மாகாணத்தில் 566 மாணவர்கள் 9 ஏசித்திகள் 70.1% உயர்தரத்துக்கு தகுதி என்ற செய்தியும் காணப்படுகிறது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதியை வழங்குவதே நோக்கம், யாழில் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார என்ற செய்தி. அதேபோல வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டின் நிறைவு எழுச்சி மாநாடு யாழில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. அதே போல எரிபொருள் விலைகளை குறைத்தது பாகிஸ்தான் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. குருநகரில் விபத்து, குடும்பஸ்தர் மரணம். யாழ்ப்பாணம் குருநகர் மவுன்ஹார்மேல் சந்திக்கு அருகாமையில் இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியோடும் நயினார் நாகேந்திரனை சந்தித்தார் ஸ்ரீதரன் எம்பி. இந்து ஆலயங்களின் இடிப்பு, செம்மணி விவகாரம் தொடர்பிலும் கலந்துரையாடல்.
இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை நேற்று முன்தினம் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்பின் போதும் தாயகத்தில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் சமகால அரசியல் மற்றும் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக தமிழர்களின் பூர்வீக இந்து ஆலயங்கள் இடிக்கப்பட்ட விடயங்கள், திட்டமிட்ட முறையில் பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுகின்றமை மற்றும் செம்மணி மனித புதைகுழியில் தற்போது தோண்டப்பட வரும் எலும்புக்கூட்டு தொகுதி உள்ளிட்ட விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் தமிழ் மக்கள் மீது நடாத்தப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதியை நிலைநாட்டுவது தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது என்றும் அந்த செய்தியும் காணப்படுகிறது. இவை வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், கச்சதீவை மீட்பது என்பது புத்திசாலித்தனமான அணுகுமுறை அல்ல, சென்னையில் ரவுப் ஹக்கீம் பகிரங்கம். கச்சதீவின் இறையாண்மை என்பது சர்வதேச சட்டம் மற்றும் இருதரப்பு ஒப்பந்தங்களின்படி ஏற்கனவே தீர்க்கப்பட்ட ஒரு விவகாரம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், டெங்கு பரவல் தீவிரம் செயலணி அமைக்குமாறு கோரிக்கை என்ற ஒரு செய்தி, அதே போல 2 லட்சத்துக்கு அதிகமானோர் உயர்தரத்துக்கு தகுதி என்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. ஊழல்வாதிகள் எவரும் தப்பிக்க முடியாது, அமைச்சர் சந்திரசேகர் உறுதி. யாழ்ப்பாணத்தில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினர் பிராந்திய அலுவலகம் திறக்க உள்ள நிலையில் ஊழல்வாதிகள் யாரும் தப்பிக்க முடியாது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், தீபச்செல்வனின் நூல்கள் தடுப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் விசாரணை என்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. வலம்புரி இன்றைக்கு வேரமலராக சங்கநாதம் புலந்திருக்கிறது. சங்கநாதத்தினுடைய பிரதான கட்டுரையாக தன்வினை தன்னை சுடும் என்ற தலைப்பிலே அபிமன்யு அவர்களுடைய கட்டுரை பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஆதித்தன் அவர்களுடைய ஆலடி மாநாட்டு பகுதியிலே அரையும் குறையுமான சாரத்திய பயிற்சி என்ற தலைப்பிலே அந்த கட்டுரை. வியாசர் பதில்கள் பக்கத்திலே வதிரியை சேர்ந்த தரணவர்கள் போகிற போக்கை பார்த்தால் செருப்புகளுக்கு கிராக்கி வரப்போகிறதே வியாசரை என்ற கேள்விக்கு உண்மை. ஆனால் செருப்புக்கு வாயிருந்தால் நீயும் ஒரு மனிதனா? நீ சோறு சாப்பிடுகிறாயா அல்லது வேறு ஏதும்? ஒரு மனிதன் நடந்து கொள்வது போலவா நடந்து கொள்கிறாய்? ஏன் இவ்வளவு ஆணவம் அகங்காரம் உனக்கு? எனக்கு உன்னில் சரியான கோபம் இருக்கிறது. இனி நீ என் கண்ணில் படக்கூடாது. மீறிப்பட்டால் என்ன ஆகும் என எனக்கு தெரியாது. 3 வருடமாக ஒரே செருப்பை போட்டிருக்கிறாயே, நானும் பாவம் தானே என்று திட்டி தீர்த்திருக்கும் தன் உரிமையாளரை இதென்னடா செருப்புக்கு வந்த சோதனை என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதே போல கோண்டாவிலை சேர்ந்த கஜீவன் அவர்கள் பூநூல் அணிந்தவர்களும் கொள்ளையடிப்பும் இது தொடர்பில் தங்களின் கருத்து என்ன என்ற கேள்விக்கும் ஒரு விடயத்தில் இருவேறு பார்வைகள் இருக்கும். அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல நாம் எப்போதும் நமது நிலையில் நின்று பார்ப்போம். கொஞ்சம் அவர்களின் நிலையில் நின்று பார்க்க வேண்டும். மகாபாரதத்தில் கர்ணன் பாண்டவர்களுடன் இணைந்திருக்கலாம். அவ்வாறு இணைந்திருந்தால் அவன் மரணமடைந்திருக்க மாட்டான் என்று நினைப்பவர்கள் பலர். தனது மானத்துக்காக தனக்கு சோறிட்டவனை இறப்பு வரினும் விடேன் என்ற கர்ணனின் பார்வையில் பார்க்க வேண்டிய தேவை உண்டல்லவா என்றும் வியாசர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக குப்புலானை சேர்ந்த சுதன் அவர்கள் தமிழ் தலைவனின் தலைவன் என்றவர் இப்போது மகிந்தவை தன்னுடைய தலைவன் என்கிறாரே வியாசரை என்ற கேள்விக்கும், சிலருக்கு வாக்களித்தமைக்கு நாம் வெட்கி தலை குனிய வேண்டும், அதில் இதுவும் ஒன்று. என்ன செய்ய புலித்தோல் போர்த்தி கொண்டு ஊருக்குள் நரி புகுந்தது என்று யாருக்கு தெரியும்? இது புலிதான் என்று நம்பியவர்கள் தமிழ் மக்கள். போக போகத்தானே அது புலி இல்லை நரி என்று தெரிந்து கொண்டோம். உலகில் உள்ள கெட்ட வேலை அத்தனையும் செய்துவிட்டு மக்கள் மத்தியில் மகான் போல உலாவர ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் சிலருக்கு இருக்கவே செய்கிறது. அது இதுக்கு மற்றும் வியாசர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக புளியங்குளத்தை சேர்ந்த சிவயோகன் அவர்கள், அன்பின் வியாசரை, எனக்கு பாட்டு பாட ஆசை, பாட்டு விபரீதமானால் என்னை பிணையில் எடுப்பீர்களா, பாராமுகமாக செல்வீர்களா என்ற கேள்விக்கும், சிவயோகன் பாடும் பாட்டு காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனால் இந்த கன்னி என் ஆவாள் என்ற பாட்டெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களை எங்கும் வந்து காப்பாற்றுவேன். அதே நீங்கள் புலியுருமுது கொடி பறக்குது வேட்டைக்காரன் வாரான் என்று பாடினால் அடியேனால் இதையும் செய்ய முடியாது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தாவடியை சேர்ந்த சிவராசு அவர்கள், அகலியை கல்லாக்கியது இரக்க குணமா அரக்க குணமா வியாசர் என்ற கேள்விக்கும், தன் கற்பனருக்கு களங்கம் விளைவித்தாள் என்று கௌதம முனிவர் அகலியை கல்லாக்கினார். ஆனால் இந்திரன் தன்னை போல கௌதமர் போல வேடம் புனைந்தான் என்ற உண்மை தெரிந்ததும் இந்திரனை பார்த்து உன் உடலெங்கும் 1000 கண்கள் தோன்றட்டும் என்று சாபமிட்டார். அகலிகை பல வருடங்களாக கல்லாயிருந்தாள். ஒரு தர்மபத்தினி விரதமுடையவன் திருவடிக்காக, அந்த திருவடிக்கு சொந்தக்காரன் ஏகபத்தினி விரதன் ராமன். இங்கு இரக்க அரக்க குணங்களை தாண்டிய உண்மைக்கும் நேர்மைக்கும் என்றும் அழிவில்லை என்பது நிரூபணமாகிறது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஆட்சி அறிவுரை பக்கத்திலே மானிப்பாய் துர்கா மில்லடி வீதியின் நிலை அறிவீர்களா பேராண்டி என்று மாவேனா கஜேந்திரன் அவர்களுடைய கட்டுரை பிரசுரமாக இருக்கிறது. வலம்புருடைய சங்கநாதத்திலே பலருடைய கவிதைகள் கட்டுரைகள் ஆக்கங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஈழ பிரச்சனை பற்றி படமிடுங்கள் என பிரபாகரன் கேட்டார் பாரதி ராஜா என்று பாரதி ராஜாவினுடைய மனம் திறப்பு தொடர்பான கட்டுரை ஒன்றும் பிரசுரமாக இருக்கிறது. அதே போல வெளிநாட்டு கட்டுரைகளுக்குள் அஸ்தமனமாகிறதா திமுக என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும்
வலம்புரியினுடைய சுகமான விடியல் மருத்துவ சுடர் பகுதியிலே நீரிழிவின் தாக்கங்களை குறைக்க என்றும் டாக்டர் டி பேரானந்த ராஜா பொது வைத்திய நிபுணர் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரமாக இருக்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் தோல்விகளால் சோர்வடைய வேண்டாம், ஒவ்வொருவரும் பொருத்தமான துறை உலகில் நிச்சயம் உண்டு, சாதாரண தர பெறுபேறுகள் வெளியாகியுள்ள நிலையில் உளநல நிபுணர் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு செய்தியும். வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தில் மீண்டும் ஆரம்பம் என்ற ஒரு செய்தி. லண்டனில் நேருக்கு நேர் மோதிய ரயில்கள், ஒருவர் உயிரிழப்பு, சுமார் 100 பேர் காயம் என்ற செய்தியோடும் அமெரிக்கா ஈரான் அமைதி முயற்சிக்கு நெதன்யாகுவால் முட்டுக்கட்டை, அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும். அதேபோல உள்நாட்டு செய்திகளுக்குள் சோமவன்ச ராயபக்சவை செம்மணிக்கு அழைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும், சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்துகின்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கிருசாந்தி கொலை வழக்கின் மரண தண்டனை கைதியான சோமவன்ச ராயபக்சவை செம்மணி புதைகுழிக்கு அழைத்து வந்து விரிவான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். செம்மணியை ஆண்டிய பகுதிகளில் காணப்படுவதாக சந்தேகிக்கப்படும் மேலதிக புதைகுழிகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். கிருசாந்தி கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது மரண தண்டனை கைதியாக உள்ள சோமவன்ச ராயபக்ச பல ஆண்டுகளாக செம்மணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கூறி வருகிறார். செம்மணி மாத்திரமன்றி அதன் அயலூர்களான கொழும்புத்துறை, அரியாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் புதைகுழிகள் இருப்பதாக கூறியிருக்கிறார். எனவே புதைகுழிகள் தொடர்பில் தகவல்களை வழங்கக்கூடிய சோமவன்ச ராயபக்சவை யாழ்ப்பாணம் அழைத்து வந்து இடங்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகளை மேற்கொண்டும் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதேவேளை மன்னாரில் கண்டுபிடிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பான விசாரணைகளின் நிலைமை இதுவரை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படாது மூடுமந்திரமாகவே காணப்படுகிறது. தற்போது செம்மணி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 400ஐ நெருங்கி இருக்கிறது. செம்மணியில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளை அப்படியே வைத்திருக்காது, அது தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அதனை துல்லியமாக கண்டறிவதற்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகள் இலங்கையில் போதுமான அளவில் இல்லை. எனவே மீட்கப்படும் எலும்புக்கூடுகளை ஆய்வு செய்வதற்கும் சர்வதேச நிபுணர்களின் பங்களிப்புடன் கூடிய சுயாதீன சர்வதேச விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். 37 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் கட்டுநாயக்காவில் மாணவன் கைது என்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக எதிர்வரும் மாதங்களில் எரிபொருள் விலை குறைவடையலாம், அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய நாளுக்குரிய முதன்மை செய்திகளாகவும் புலர்ந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்களே.